வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. கைது மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன். நாம் தமிழர் சீமான் பேட்டி. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வு 5.50 காசாக உயர்ந்த 1965க்கு விற்பனை. லட்சக்கணக்கான உயிர்களோடு விளையாடுகிறீர்கள். உக்ரைன் அதிபரை நேருக்கு நேர் எச்சரித்த ட்ரம்ப். சாம்பியன்ஸ் டிராபி அரை இறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலிய அணி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் ஏன் இதனால் பாதிக்கப்பட வேண்டும் என்றும், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உறுதி கொடுங்கள் என்றார். தொடர்ந்து பேசியவர், 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும், சில கட்சிகள் இதில் கலந்து கொள்ள மறுத்துள்ளதாகவும், அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவர், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றார். அப்போதுதான் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் பேசினார். கைது மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சி சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் சுமார் 75 நிமிடம் விசாரணை நடைபெற்றது. பின்னர் காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசியவர், கடந்த ஆண்டு 3 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் இந்த முறையும் கேட்கப்பட்டதாகவும், பெரியார் கொள்கைகளுக்கு எதிராக பேசுவதால் என்னை கைது செய்ய திகாவிடம் இருந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் சென்றுள்ளதாக தெரிவித்த அவர், கைது மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசியவர், தமிழக முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றார். மேலும் நடிகர் விஜய் தனது பேச்சின் போது தற்போதைய ஆட்சியாளர்களை விமர்சித்துள்ளார் என்றும், கொள்கை மற்றும் கருத்தியல் ரீதியாக அவருடன் வேறுபாடு உள்ளதே தவிர அவர் எப்போதும் எனது அன்புக்குரிய தம்பி என்றார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ள மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கேற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை உயர்ந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 5.50 காசு உயர்ந்து 1965க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 1959.50 காசாக இருந்தது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமின்றி 818.50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லாமல் ரூபாய் 818.50க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அரையிறுதிக்கு ஆஸ்திரேலிய அணி முன்னேறியது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இதில் லாகூரில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் ஆடின. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 50 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 273 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 274 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா களம் இறங்கியது. அப்போது ஆஸ்திரேலியா அணி 12.5 ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்து 109 ரன்கள் எடுத்திருந்த போது அங்கு மழை பெய்தது. இதன் காரணமாக ஆட்டம் பாதிக்கப்பட்டது. மழை நின்ற பின்னர் ஆட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக
ஆட்டம் அத்துடன் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து குரூப் பியில் 4 புள்ளிகள் பெற்ற ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. புதுக்கோட்டை அருகே எண்ணெய் வித்து பண்ணை இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு முதல்வர் அறிவித்திருந்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குருவாண்டான் தெரு கிராமத்தை சேர்ந்த ஜெயலலிதா உளுந்து பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக புடவை எந்திரத்தில் சிக்கியதில் படுகாயமடைந்தார். இதனையடுத்து ஜெயலலிதா தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது சம்பந்தமாக கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை அளித்த தகவலின் பெயரில் உயிரிழந்த ஜெயலலிதா குடும்பத்திற்கு அரசின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 3 லட்சம் இழப்பீடாக வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உயிரிழந்த ஜெயலலிதா குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி 3 லட்சத்திற்கான காசோலை வழங்கி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்வில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உயிரிழந்த ஜெயலலிதாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். வீட்டிலிருந்து கட்சி நடத்துபவர் தாவேகா தலைவர் விஜய் என்று கடைசி வரை அங்கேயே இருப்பார் என பழனியில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திராவிடர் கழக சார்பில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வருகை தந்தார். அப்போது செய்தியாளர் சந்தித்த அவர் பேசுகையில், பழனி கோவிலை பொறுத்தளவில் புலிப்பாணியார் வம்சத்திலிருந்து வரக்கூடியவர்களோ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தின் கீழ் வருபவர்களோ அர்ச்சகராக இருக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றனோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்களது கொள்கையை விட்டுக் கொடுப்பதாக தயாராக இல்லை என்றும், இது பெரியார் மண், தமிழ் மண், திராவிட மண் என்பதை மக்களிடம் விளக்கி சொல்வதற்காக பொதுக்கூட்டத்திற்கு வந்துள்ளோம் என தெரிவித்தார். அவருக்கு பாசிசத்துக்கு பொருள் தெரிந்திருந்தா முதல் தடவை பாசிசமா பாயாசமானு கேட்டார். அடுத்த தடவை அவரே பாசிசம்ன்ற பதில சொன்னால் அவருக்கு எழுதி கொடுக்குறவர்களுக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம். அவர் மேலே குற்றம் இல்லை, அவருக்கு எழுதி கொடுக்குற வசனகர்த்தாக்களுக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம். ஆகவே ஒப்பனைவாதிகளுக்கு அதிக நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை. அவருக்கு மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோம்னு ஒரு திட்டம் உண்டு. இப்போ வீட்டிலேயே இருந்து வேலை செய்யலான்னு வீட்டிலேயே இருந்து கட்சி நடத்துகிறவர் அவர் தான். கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திமுக சார்பில் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த மயிலம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு முழு ஆண்டு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் பவானி வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் பேனா, பென்சில், அளவுகோல் உள்ளிட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. திமுக இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி பாண்டிச்சேரியில் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசுவாமி தலைமை தாங்கி முகாமை துவக்கி வைத்தார். முகாமிற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், அவைத்தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவரும் ஆகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை பொது மருத்துவர் சபரிஷ் தலைமையில் மருத்துவர்கள் ஹரி நாராயணன், மேகலா, வைஷாலி உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் முகாமில் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு கண், காது, எலும்பு முறிவு, நீரிழிவு மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர். இதில் கட்சி நிர்வாகிகள், மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் இரத்த தான முகாம் புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்த சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் சிவா பேசுகையில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட உள்ளோம். இதன் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளார்கள். உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார்.
சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்ட சிவா, பல வகை பாயாசங்கள் வைத்திருக்கிறோம், அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜய் வந்து தொடர்ந்து திமுக மறைமுக நேரடியா இல்லாத ஆட்களை பத்தி சொன்னா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து உத்து நோக்கக்கூடிய தலைவரா எங்க தலைவர் இருக்காரு. சிறந்த ஆட்சியா திமுக ஆட்சி இருக்குது. அதை பத்தி பேசினா தானே யாராவது திரும்பி பார்ப்பாங்க. அதனால சொல்றேன். பாயாசம் பல வகை பாயாசம் அவர் கொடுத்துடலாம். நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை. காத்துன்னு இருக்கு. திருவண்ணாமலையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் உயரமான மின் கம்பத்தில் தேர் உரசியதால் ஷாக் அடித்து சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா மகா சிவராத்திரி முன்னிட்டு அங்காளம்மன் சுவாமி வீதி உலா மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட உயரமான மாட்டு வண்டியில் அமர்த்தி ஊர்வலம் வந்தபோது திருவள்ளூர் தெருவில் டிரான்ஸ்பார்மர் அருகே மினி லாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுவாமி ஊர்வலம் சென்றபோது டிரான்ஸ்பார்மரில் அலங்கார பதாகை உரசியதில் மின் விபத்து ஏற்பட்டது. இதில் ஐடி கம்பெனியில் பணிபுரியும் கிஷோர் சம்பவ இடத்திலேயே கருகி பலியானார். அவரை காப்பாற்றி சென்ற தந்தை செல்வமணி, அருணகிரி, சுரேஷ், பாபு ஆகியோர் காயத்துடன் சேத்துப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவள்ளி அருகே நடுவலூரில் மீன்பிடிக்க சென்ற லாரி ஓட்டுநர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் வடகோடி பகுதியை சேர்ந்தவர் சதீஷ். லாரி ஓட்டுநராக இவர் அவரது வீட்டின் அருகே உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் மீன் பிடிக்க சென்றுள்ளார். மீன் பிடித்து கொண்டிருந்த போது திடீரென சதீஷ் நீரில் மூழ்கியுள்ளார். பின்னர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கெங்கவள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மேலும் மீன் பிடிப்பதற்காக வீசப்பட்ட வலையில் கால் சிக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த கெங்கவள்ளி போலீசார் சதீஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் பூட்டியிருந்த வீடுகளை மட்டும் நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் பிரபல டவுசர் கொள்ளையினை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் கடந்த 23ஆம் தேதி வள்ளியப்ப செட்டியார் ஊரணி வடக்கு பகுதியில் வசிக்கும் பாண்டித்துறை சீதாலட்சுமி தம்பதியினர். இவர்கள் வார சந்தைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 40 பவுன் தங்க நகைகள், ரொக்க பணம் ரூபாய் 2,70,000 காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் ஞானநந்தி நகர் பகுதியில் வசிக்கும் ராஜாமணியின் வீட்டை உடைத்து 16 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் ரூபாய் 15,000 திருடு போனது. இச்சம்பவம் அறிந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கௌதம் விரைந்து சென்று தீவிர விசாரணை நடத்தி அப்பகுதி முழுவதும் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார். விசாரணையில் பூட்டியிருந்த வீடுகளை மட்டும் நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் பழக்கம் கொண்ட பிரபல டவுசர் கொள்ளையன் மற்றும் சரவணன் என தெரிய வந்தது. திருட்டு சம்பவத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக சரவணன் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்றபோது சரவணனை கைது செய்தனர். மேலும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சீதாலட்சுமின்ற டீச்சர் வீட்டில் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் நடந்துச்சு. அதில் கம்ப்ளைண்ட்டில் 47 சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அதே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது எல்லாமே வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ 28 செவரன்ஸ் தான் அவங்க சொன்னதில் வந்துச்சு. அது 100% ரெக்கவரி ஆயிருக்கு. செகண்ட் வந்து ராஜாமணின்ற கம்ப்ளைண்ட், அவங்க சொன்னது 14 செவரன் சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து தெஃப்ட் ஆனத நகையோட கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்ககிட்டயே கூப்பிட்டு வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு அரௌண்ட் 70% ரெக்கவரி வந்திருக்கு. இப்போது கேஷ் வந்து 2,15,000 ப்ளஸ் வந்து 2 மொபைல் ஃபோன் சீஸ் பண்ணியிருக்கோம். அந்த மொபைல் ஃபோனோட ஒர்த்து வந்து 30,000. அது இப்போ இவங்க அக்கரன்ஸ்க்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. அது 30,000 வேல்யூ, அதையும் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். திருவெரும்பூர் அருகே உள்ள தூய சகாய மாதா ஆலயத்தில் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே குன்றூர் பர்மா காலனியில் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தூய சகாய மாதா பேராலயம் உள்ளது. வழக்கம்போல் தூய சகாய மாதா ஆலயத்தை மூடிவிட்டு சென்ற ஃபாதர் மனோகர் தாஸ் திரும்பி வந்து பார்த்த பொழுது உள்ளே கண்ணாடியை உடைத்து மர்ம நபர்கள் நுழைந்து இருப்பதும் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உடனடியாக இச்சம்பவம் குறித்து மனோகர் தாஸ் நவல்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது மர்ம நபர் ஆலயத்தின் கண்ணாடி கதவை உடைத்து முகத்தை மறைத்து உள்ளே நுழைவதும் அந்த மர்ம நபர் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் துணியை போட்டு மூடி உள்ளதும் தெரிய வந்தது.
பின்னர் ஆலயத்தில் உள்ள உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தையும் பீரோவில் இருந்த பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடலூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் செயற்கை ஆவணங்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் ஆயங்குடி ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் சமுதாய திறன் பள்ளி அமைக்கப்பட்டு செயற்கை ஆபரணங்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி அளிக்கப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குனர் ஜெய்சங்கர், மண்டல உதவி திட்ட அலுவலர் சிவா மற்றும் மகளிர் திட்ட வட்டார இயக்க மேலாளர் திருமால் வளவன் ஆகியோர் பங்கேற்றனர். நெய்வேலி அருகே முகைதீன் ஆண்டவர் ஜிம் பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள ஊமங்கலம் கிராமத்தில் முகைதீன் ஆண்டவர் ஜூமா பள்ளிவாசல் திறப்பு விழா மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. முகைதீன் ஜூமா பள்ளிவாசல் தலைவர் சுல்தான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கருப்பையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பள்ளி வாசல்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வி கற்பதில் நாட்டம் செலுத்த வேண்டும் மற்றும் ஜாதி மத வேதமின்றி மக்கள் அனைவரும் இதனை முழு மனதோடு வரவேற்கின்றனர் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஊமங்கலம் முகைதீன் ஆண்டவர் ஜிமா பள்ளிவாசலில் ஒருங்கிணைப்பாளர் பஹ்ருதீன், முன்னாள் ஊர்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியில் அறிவியலின் முக்கியத்துவம், அதில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அறிவியல் சார்ந்த வினாடி வினா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. செஞ்சியில் ரோட்டரி கிளப் சார்பில் புகையிலை எதிர்ப்பு மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ரோட்டரி கிளப், பாண்டிச்சேரி காஸ்மாஸ் மற்றும் செஞ்சி திருவண்ணாமலை மூன் சிட்டி உள்ளிட்ட ரோட்டரி சங்கத்தினர் இணைந்து புகையிலை எதிர்ப்பு மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு குறித்து மாபெரும் கார் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட செயலாளர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. பேரணியானது பாண்டிச்சேரியில் இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை நோக்கி பேரணி மேற்கொண்டனர். இந்நிலையில் செஞ்சி வந்தடைந்த பேரணி வாகனங்களை செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் செஞ்சி ரோட்டரி கிளப் சங்க செயலாளர் என்பழகன், மாவட்ட தலைவர் குறிஞ்சி வளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்பளித்து முக்கிய பகுதிகளான திருவண்ணாமலை சாலை, தேசூர்பாட்டை, காந்தி பஜார் ஆகிய முக்கிய வீதிகளின் வழியாக போதை பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடத்தில் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவாறு திருவண்ணாமலை நோக்கி சென்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன், சிவா உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் தொழிற்சாலை கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் திரளானோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகளால் ஆயிரக்கணக்கான விவசாய விளைநிலங்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கழிவுநீரில் ரசாயனம் கலப்பதை அளவீடு செய்து கண்காணிப்பது கிடையாது என சரமாரியாக குற்றம் சாட்டினார்கள். விவசாயிகளின் கேள்வியால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் தமிழக அரசு மீண்டும் மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. அதன் பணிகளை துவங்க உள்ளோம் என அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் மில் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தூத்துக்குடி, மேட்டூர், வடசென்னை உள்ளிட்ட அனல் மின் நிலையங்கள் மற்றும் மின்சார விநியோக பிரிவில் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் 10 ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தூத்துக்குடி அனல் மின் நிலையம் முன்பு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நேரம் செய்ய பணி நிரந்தரம் எடுக்க வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக 30,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி அலுவலகத்துல மொத்தம் 5 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 210 வீதம், 5 யூனிட்டுக்கு 1050 மெகாவாட் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இந்த உற்பத்தியானது ஒட்டுமொத்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லைன்னா இந்த பிளான்ட் இயங்காது. இது போக 24 மணி நேரமும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் பணியாற்றி வராங்க. தேர்தல் வாக்குறுதி 153 தமிழக முதல்வர்கள் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மேட்டூர் அனல் நிலையம், வடசன் அனல் நிலையம், தூத்துக்குடி அனல் நிலையம் 3 அனல் நிலையத்திலையும் ஒட்டுமொத்த மின்வாரிய ஒப்பந்தங்கள் இன்று வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முக்கியமான கோரிக்கை பணி நிரந்தரம் செய்ய வேணும். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வராங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி 153 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிவிப்பை எதிர்நோக்கி இன்றைய தினம் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இரவு முழுவதும் எங்களது உடலை வருத்தியும் எங்களது பணியை புறக்கணித்தும் இந்த போராட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் என் செல்லத்துறை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பால் உற்பத்தியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு 1 லிட்டர் பாலுக்கு ஊக்கத்தொகை 3% தமிழகம் முழுவதும் வழங்க வேண்டிய 100 கோடியை பால் சொசைட்டி மூலமாக உடனே வழங்கிட வேண்டும். பால் லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் விலை உயர்வு அளிக்க வேண்டும். இலவச மாட்டுக் கொட்டகை திட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் அரசு உடனடியாக செயல்படுத்தாவிட்டால் மாநில அளவில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் என மாநில தலைவர் முகமது அலி தெரிவித்தார். ஆரம்ப சங்கங்கள் 9000 ஆரம்ப சங்கங்களை முடமாக்கக்கூடிய வேலை இவர்கள் ஏற்கனவே வழங்கியது போல ஆரம்ப சங்கங்கள் மூலமாகவே இந்த ஊக்கத்தொகையை வழங்கினால் பால் உற்பத்தியாளர் ஆரம்ப சங்கங்களில் ஏற்கனவே நிதி இருக்கிறது. பல சங்கங்களில் அந்த நிதியை இந்த ஊக்கத்தொகையில் கொடுத்து விடுவார்கள். அரசாங்கம் எப்பொழுது இந்த ஊக்கத்தொகை வழங்குகிறதோ அப்பொழுது வர வைத்துக் கொள்வார்கள். அப்ப 9000 ஆரம்ப சங்கங்களும் செயல்படுவதற்கு அது உகந்ததாக இருக்கும். அதற்கு மாற்றாக நேரடியாக உற்பத்தியாளர்களுக்கு பணம் அனுப்புகிறோம் என்பது சொல்லுவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஆரம்ப சங்கங்களை முடமாக்கக்கூடிய விஷயம். ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். ஆரம்ப சங்கங்கள் மூலமாக உடனடியாக இந்த பால் பணத்தில் 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். வழங்காவிட்டால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ராணிப்பேட்டையில் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை ஒப்பந்த தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இயங்கி வரும் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஊதிய உயர்வு, மருத்துவ வசதி, கேண்டீன் வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒன்றிய கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ், தேசிய இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர்கள் பாக்கியராஜ் ஆகியோர் தொழிற்சாலை அருகே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் தாலுகா காவல்துறையினர் தொழிற்சாலை அலுவலர்களை அழைத்து தொழிலாளிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த ஐடி கார்டு பாருங்க, எம்ஆர்எஃப்னு போட்டிருக்காரு. எந்த கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு போலீஸ் வந்து அவங்கள வந்து என்கொயரி பண்ணும்போது நீ எங்கப்பா வேலை செய்கிற, எது வேலை செய்கிறேன்னா என்டர்பிரைஸ், எம்எம் என்டர்பிரைஸ், என்னென்ன என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி போட்டு திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருத்தணி இது மாதிரியெல்லாம் ஊருங்களில் வந்து அவங்க கான்ட்ராக்டினுடைய வச்சுருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் இருக்குது. அப்போ எப்படி வந்து இது பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும், நம்ம அப்புறம் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் உள்ளே யாரும் அடிபட்டாலோ இல்லை வெளியே அடிபட்டாலோ நிர்வாகம் என்ன போதும் ஜிஹெச் சேர்த்து விட்டு அவன் என்ன வரான் ஏது வரான் தெரியாது. 2 நாள் நீ உள்ளே வரணும். நீ 2 நாளில் உள்ளே வரலன்னா உன் கார்டை லாக் பண்ணுவேன். ஹெச்ஆர் கிட்ட வந்து நீ வந்து சப்மிட் பண்ண அங்கே போய் கை நீடிக்கணும். அவன் ஹெச்ஆர் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னாவே மனித நேயத்தோடு கன்சல்ட் பண்ணி அவங்கள வந்து தொழிலாளர்களுடைய நலனுக்காக இருக்கிறவங்க. ஆனால் அவங்களே அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து பல ஆண்டுகளாக இதை போராடினுக்கிறாங்க. இப்போ வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர் மரியாதைக்குரிய திருமதி ஆஷா பாக்கியராஜ் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அவங்களும் வந்து இதில் கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களும் வந்து இதில் கலந்துருக்கிறாங்க. ஸோ மற்றும் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நிர்வாகத்துக்கு இவங்களுடைய கோரிக்கையை வந்து முன்னெடுக்க நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வந்து என்னென்ன தேவைகள்ன்றதை வந்து நான் கொடுக்க போகிறோம். அதன் பிறகு கண்டிப்பாக வந்து இவங்க நிர்வாகம் வந்து இதை வந்து நம்முடைய தொழிலாளர்களுடைய நலனை வந்து அவங்க சரியாக இது பண்ணலன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நேற்று முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகரப்பகுதி மற்றும் திருநள்ளாறு, திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. மேலும் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை கருப்பர் கோவில் தேர் திருவிழா மற்றும் மகா சிவராத்திரி திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நெய்வாசல் கிராமத்தில் திட்டானி கருப்பர் கோவில் மகா சிவராத்திரி விழா மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அனைவரும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஜல்லிக்கட்டு காலை 10:30 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு 12 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த ஜல்லிக்கட்டில் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 170 காளைகளும் 100 காளையர்களும் 3 சுற்றுகளாக பங்கேற்று காளைகளை தடுவினர். இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தடுவிய காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். வேலூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பூங்கரகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாட்டிமானப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அமாவாசை முன்னிட்டு பூக்கரகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து பூக்கரகம் ஏந்தியவாறு மேளதாளங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், தவ திரு பாலசுந்தரதாஸ் சுவாமிகள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகியும் பஞ்சாயத்து தலைவருமான தியாகராஜன் தலைமையில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. கைது மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன். நாம் தமிழர் சீமான் பேட்டி. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வு 5.50 காசாக உயர்ந்த 1965க்கு விற்பனை. லட்சக்கணக்கான உயிர்களோடு விளையாடுகிறீர்கள். உக்ரைன் அதிபரை நேருக்கு நேர் எச்சரித்த ட்ரம்ப். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலிய அணி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.